என்ன தமிழ், வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேம். இதோ பாரு தமிழ், இப்போ நான் உன் பாஸ் கிடையாது, உன் ஃப்ரெண்ட். நீ எப்பவும் கூப்பிடுற மாதிரி என்ன இட்லிக்கார அம்மானே கூப்பிடு. சரிங்க இட்லிக்காரம்மா. அப்புறம் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இட்லிக்காரம்மா. ஏன்னா என் பாஸ் ரொம்ப நல்லவங்க. அப்படி ஒருத்தவங்கள நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? அப்படியா? அவங்க ஒரு சிடு மூஞ்சி, எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க, அவங்கள தாக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்லாம் பேசிக்கிறாங்களே. அவங்கெல்லாம் விவரம் தெரியாம பேசுறாங்க. எங்க பாஸ் அப்படிப்பட்டவங்க இல்ல. வேலை செய்யறவங்களுக்கு அவங்க ஒரு கடவுள், செய்யாதவங்களுக்கு வேணும்னா அவங்க ஒரு டெவில். அவங்கள பார்த்து பொண்ணுங்களை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போறேன். அம்மா தேனு, அம்மா எங்க? இங்கதான் இருந்தாங்க. அம்மா அம்மா எங்க இருக்க? அம்மா அம்மா எங்க போனாங்க? தேனு, அம்மா எங்கதான் போயிருக்காங்க? உள்ளதானக்கா சமைச்சிட்டு இருந்தாங்க. எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. சரி தமிழ், பரவாயில்ல, இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு உங்க வீடு தெரிஞ்சிருச்சுல்ல, எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வரேன். அம்மா இருங்க, ஒரு காஃபி போட்டு தரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம் தமிழ், நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். அப்போ சாப்பாடே சாப்பிட்டுட்டு போறேன். அவங்களுக்கு வயசாயிடுச்சு. எப்ப பார்த்தது, மறுபடியும் இப்பதான் பாக்குறேன். இப்ப பார்க்க முடிஞ்சதேன்னு நினைச்சு சந்தோஷப்படவா, இல்ல பக்கத்துல இருந்தும் ஓடி போய் கட்டி பிடிச்சு அழ முடியேன்னு நினைச்சு வருத்தப்படவா? என்னாச்சு இட்லிக்காரம்மா? யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு பாதி உசுரே நீ ஏன் செல்கிறாய், கடல் போல என் கண்ணை ஏன் மாற்றினாய், வலியில் என் நெஞ்சம் இனி இல்லை சொந்தம். God. ஹாய் பேபி. பேபி, சொல்லு பேபி. எனக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வரியா? நல்லா ஐஸ் போட்டு, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஆஃபீஸ்ல இருந்தே ஒரே டயர்டா இருக்கு. பேபி, சொல்லு பேபி. உன்கிட்ட நான் ஜூஸ் கேட்டேன், நீ போனே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆர்டர் போடுறேன்னு அர்த்தம். பேபி, ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரூட்ஸ் இருக்கு, கிச்சன்ல பிளெண்டர் இருக்கு, நீயே பண்ணலாமே, எதுக்கு ஆர்டர் போடணுமா? சரி, எப்போ வரும்? 50 minutes ஆகும் பேபி. நல்ல ரெஸ்டாரண்டா தான் போட்டிருக்கேன். ஏறு. வாட்? 50 மினிட்ஸா? எனக்கு ஜூஸே வேண்டாம். பேபி என்னாச்சு? ஜூஸ் கேட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். இதுக்கு எதுக்கு கோவப்படுற? ஆர்டர் தான் போடணுமா?
கிச்சன்ல போய் நீயே ரெடி பண்ணலாம்ல. என்ன பேபி, நான் என்ன மெய்டா? லீவ் இட். பேபி பேபி பேபி, லாஸ்ட் டைம் உங்க ஜனா அம்மா நான் கிச்சன் போய் உனக்கு சமைக்க ட்ரை பண்ணதுக்கே அவங்க கத்துனாங்க. இப்போ நீ ஏன் கிச்சன் போகலன்னு கத்துற? சரி விடு பேபி, நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். கம். ஓகே ஃபைன். சமாதானம் ஆயாச்சா? சரி நான் ரூமுக்கு போறேன். பேபி, எனக்கு இப்போ ஒரு 25,000 வேணும். எதுக்கு பேபி? அது பெருசா எந்த ட்ரெஸ்ஸுமே நான் எடுத்துட்டு வரல, சோ வாங்கணும். ஓ பேபி, என்கிட்ட இப்போ அவ்வளோ கேஷ் இல்ல. என்ன பேபி இப்படி சொல்ற? என்னோட ட்ரெஸ் எல்லாம் பழசாயிடுச்சு. புரியுது பேபி, பட் நீ வேணா உன் ஜனாமா கிட்ட இல்ல உன் மம்மி கிட்ட. நோ பேபி, அவங்க யாருக்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளவு கொடுத்திருக்க அவங்க கிட்ட கேளு. ஷா. ஏய் Damn it. பேபி,